ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோவுடைய ஒரு சிம்பிள் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 18/1/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 4D நம்பர்லேருந்து இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு டச்சஸ் கிடச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை சடனாக இப்போ மேக் பண்ணியிருக்கோம். அதுதான் நான் இங்கே வந்து 4D = 2Dன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 4D நம்பர்லேருந்து நம்மளுக்கு கிடச்ச குழுவை வச்சு நம்ம 2Dக்கு டச்சஸ் உருவாக்க போகிறோம் நண்பா. அதுக்காக நம்மளுக்கு நேற்றுக்கு 17/1/2024 புதன்கிழமை ரிசல்ட்டை நம்ம இந்த வியாழக்கிழமைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது புதன்கிழமை வந்து 4D. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து டோட்டோக்கான நம்பர். ஸோ 4Dயை வச்சு நம்ம 2Dயை உருவாக்க போகிறோம். அது என்ன 4Dயை வச்சு 2Dயை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த 14ஆம் ரிசல்ட்டில் அதிகப்படியாக டோட்டோ நம்பர்ஸ் வந்திருக்கு நண்பா. அது என்ன டோட்டோ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டோ நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக மாறி வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவில் வந்து எடுக்க போகிறோம். அதை வச்சு நம்ம மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற நம்பர் வந்து 0344 இருக்குது. இதில் கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 344 கிடச்சிருக்கு நண்பா. இது நம்மளுடைய டோட்டோ நம்பர். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 223 கிடச்சிருக்கு. இதுவும் டோட்டோ நம்பர்ஸ் தான். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26, 25 இது நம்மளுக்கு டோட்டல் நம்பர் தான். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு மூணுலேயுமே நம்மளுக்கு நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ கன்சலேஷன் அண்ட் சார்ட்டருக்கு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா நான் இதை எப்படி எடுக்கிறத சொல்லித்தரேன். யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டா வந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போ சார்ட்டரும் கன்சலேஷன் பார்ப்போம் நண்பா. 0362 இது நம்மளுக்கு வேண்டாம். 1274 இது நம்மளுக்கு வேண்டாம். 2814 இது நம்மளுக்கு வேணும். 1354 இது வேண்டாம். 3023 இது வேணும். 5716 வேணாம். 7137 வேண்டாம். 6706 வேண்டாம். 7188 வேண்டாம். 7856 இது வேண்டாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1428, 3023 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததை பார்த்துருவோம். 834 இது நம்மளுக்கு வேணும். 999 இது வேண்டாம். 4021 இது வேணும். 1718 இது நம்மளுக்கு வேணும். 4349 இது நம்மளுக்கு வேணும். 44 இது வேணும். 5562 வேண்டாம். 4475 வேண்டாம். 5873 வேண்டாம். 6025 வேண்டாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை ஜோடி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நம்பர்ஸை ஃபுல்லாகவே கீழே கொண்டு வருவோம் நண்பா. இந்த நம்பர்ஸை ஃபுல்லாகவே இன்றைக்கான நம்மளுடைய 2D கெஸ்ஸிங் நம்பர் 2D கெஸ்ஸிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லியாட்டு இன்றைக்கி நம்மளுக்கு இது தேர்ஸ்டே 18/1/2024 G1 படி இப்போது நம்பர்ஸை ஃபுல்லாகவே கொண்டு வந்துடலாம். 344 ஒன்று இருக்குது. 2 23, 25 26, அதுக்கடுத்து 14 28, 14 28, அதுக்கடுத்து 23 30, 23 30, அதுக்கடுத்து 8 34, 8 34, அதுக்கடுத்து 17 18, 17 18, அதுக்கடுத்து 21 40, 21 40, 43 49, 43 49, அதுக்கடுத்து 1 44. இப்போ இதில் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இப்போ இதில் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு
காமனை பொறுத்த வரைக்கும் 3 இருக்கான்னு பார்ப்போம். 3 இல்லை. 44 இருக்குது. 2 இருக்கான்னு பாருங்கள். 2 இல்லை. 23 இருக்குது. 25 இல்லை. 26 இல்லை. 14 இல்லை. 28 இல்லை. 23 ஏற்கனவே எடுத்தாச்சு. 30 இல்லை. 8 இல்லை. 34 இல்லை. 17 இல்லை. 18 இல்லை. 21 இல்லை. 40 இல்லை. 43 49 1 44. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 நம்பர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 44 23 காமனாக இருக்குது நண்பா. 23 44 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு காமனாக கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து டச் நம்பராக எடுக்கலாம் நண்பா. இது நம்மளுக்கு டச் நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது போக நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த கெஸ்ஸிங்லேருந்து கிடச்சிருக்க இந்த நம்பர்ஸ், நம்மளுடைய 4Dலேருந்து எடுத்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஓயமாக வராது நண்பா. ஸோ எப்போது ஒரு தடவை தான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்து நம்மளுக்கு அப்படியே டோட்டல் நம்பர்ஸில் இருந்ததுனால நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம நம்பர்ஸை ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். இதில் மொத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 இருக்குது. 20 2 நம்பர் காமனாக இருக்கிறனால மொத்தம் 18 நம்பர்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து டோட்டல் பால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 49/18. இதில் 18 பால்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு 49லேருந்து. இதில் உங்கள் கெஸ்ஸிங் பால்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். காமன் பாலையும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸையும் நம்ம எழுதிட்டோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரி ட்ரா ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பட்டுனா நம்ம மெம்பர்ஷிப்பில் வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்போதுமே நம்மளுக்கு இந்த டோட்டல் நம்பர்ஸ் இந்த மாதிரி கிடைக்காதுங்கிறதுனால இந்த ட்ராவலை நம்ம எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 18/1/2024. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நான் இங்கே 4D = 2Dன்னு கொடுத்துருக்கேன் நண்பா. அதுக்கான காரணம் 4D நம்பர்ஸ் வச்சு நம்ம 2D நம்பர்ஸை கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.